श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो में सन्निधत्तां सदाहृति रामानुज दयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुज शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्य नवभक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरंगेश पुरोहितः श्रीवत्सांकसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் உத்தர சதகம். அதில் இன்றைய தினம் 45வது ஸ்லோகம். இதுவரையிலும் வேத பாஹ்யர்களையும் வேதங்களுக்கு கோணலாக பொருள் உரைத்தவர்களையும் மறுத்து அருளினார். வேதம் ஸ்வயம் பிரமாணம் என்றார். ஸ்மிருதி, இதிகாசம், புராணம், அதில் புராணங்களில் சாத்விக புராணங்கள் இவையெல்லாம் வேத பொருளை விளக்க வந்தவை என்று கூறினார். இதனால் எம்பெருமான் ஒருவரே எல்லாரையும் விட மேலானவர், சர்வ ஜகத்துக்கும் இவரே காரணம். அப்படியே சங்கர்ஷண அனிருத்தர் வியூகங்களையும் காட்டினார். இனி அந்த கல்யாண குணங்களின் கலங்கள் வழிவதை போன்ற திவ்ய அவதாரங்களை அனுபவிக்கப் போகிறார். கல்யாண குணங்களின் அபரிமிதமான வெள்ள பிரவாகம் அதில் அமிழ்ந்து அதை அனுபவிக்கிறார். பூயோ பூயஸ்த்வயி தபரே அப்யுத்பதானாத்மனீன அப்யுத்பதானாத்மனீன ஸ்ரோதோ மக்னான் அபிபதிநயன் த்வம் துராஷாவசேன ருக்னே தோகே ஸ்வ இவ ஜனனி தத்கஷாயம் பிபந்தி தத் வர்ணாஸ்ரம விதிவசः க்ளிஷ்யசே ரங்கராஜா. பூயோ பூயஸ்த்வயி தபரே அப்யுத்பதானாத்மனீன ஸ்ரோதோ மக்னானபி பதிநயன் த்வம் துராஷாவசேன ருக்னே தோகே ஸ்வ இவ ஜனனி தத்கஷாயம் பிபந்தி தத் வர்ணாஸ்ரம விதிவசः க்ளிஷ்யசே ரங்கராஜா. ரொம்ப அழகான ஸ்லோகம். இதில் ஸ்ரீ ரங்கராஜா, ஸ்ரீ ரங்கநாதனே, இந்த உலகில் உள்ள உயிர்களுக்கு ஏற்ற நன்மைகளை செய்ய வேண்டும், இந்த உலகத்துக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்று எப்பொழுதும் சிந்தித்தபடியே இருக்கிறாய் நீ. இந்த உலகில் உள்ள உயிர்கள் எல்லாம் தங்கள் ஆத்மாவுக்கு துன்பம் அளிக்கவல்ல, துன்பம் அளிக்கக்கூடிய தவறான செயல்களையே செய்து கொண்டு வருகிறது. சாஸ்திரங்களை மீறிக்கொண்டே வருகிறது. அப்படியே செஞ்சுட்டுருக்கான். அகிருத்தியானாம் சகரணம் கிருத்தியானாம் வர்ஜனஞ்சமேன். இவற்றிலேயே கரை காண முடியாதபடி சம்சார சாகரத்தில் மூழ்கி கிடக்கின்றன இந்த உயிர்கள். இவற்றை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று நீ பேராசை கொள்கிறாய், நப்பாசை கொள்கிறாய். இதனால் நீ என்ன செய்கிறாய்? வர்ணாசிரம தர்மங்கள், சாஸ்திரங்கள், கர்ம வினைகள் ஆகியவற்றுக்கு அப்பாற்பட்டவன் நீ. நீ சர்வேஸ்வரன், நிரங்குஷ ஸ்வதந்திரன். நீ இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டது கிடையாது. வர்ணாசிரம தர்மங்கள், பிறப்பு இறப்பு, கர்ம வினை இதெல்லாம் உனக்கு கிடையாது. ஆனாலும் அவைகளுக்கு கட்டுப்பட்டவன் போல ராமனாவும் கிருஷ்ணனாவும் அவதாரம் செய்து, அதே மாதிரி மனுஷர்கள் போல, இடையன் போல அந்த சாஸ்திர தர்மங்களுக்கு ஏற்ற செயல்களை உனது திருமேனி வருந்தும்படி செய்கிறாய், இருக்கிறாய். இது எப்படி இருக்குது அப்படின்னா, தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குற தாய் அம்மா, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு சளி பிடிச்சிருக்கு, அதுக்கு ஏதோ உடம்பு வயிற்று வலி அப்படின்னு வரும்பொழுது அந்த தாயானவள் தான் தாய்ப்பால் கொடுப்பதால்
அவளும் கசப்பான மருந்தை உண்கிறாள். அதன் மூலம் அந்த குழந்தைக்கு அந்த மருந்தோட எஃபெக்ட் போகணும். தான் பத்தியம் இருக்கிறாள். அதுபோல இருக்கிறது நீ செய்வது. பூயோ பூயோ த்வயி ஹிதபரே அப்யுத்பதானாத்மனீன ஸ்ரோதோ மக்னான் பதிநயன் த்வம் துராஷாவசேன ஸ்ரோதோ மக்னான் அபி பதி நயன் த்வம் துராஷாவசேன ருக்ணே தோகே ஸ்வ இவ ஜனனி தத் கஷாயம் பிபந்தி தத்தத் வர்ணாசிரம விதிவசக கிருஷ்யசே ரங்கராஜா. ஹே ரங்கராஜா, அழகிய மணவாளனே, துவயி தேவரீர், பூயோ பூயகா மேன்மேலும், ஹித பரே அபி பத்த சேத்தனர்களுக்கு நன்மைகளையே செய்பவராயிருந்தும், உத்பத அனாத்மனீன ஸ்ரோத மக்னானபி உத்பத நல்வழியை மீறியதும், அனாத்மனீன ஆத்மாவுக்கு நன்மை பயக்காததான, ஆத்மாக்களுக்கு தீமையே செய்யக்கூடியதான, ஸ்ரோதகா துஷ்கர்மங்களின் பிரவாகத்தில், கெட்ட கர்மாவின் வெள்ளத்தில், மக்னானபி மூழ்கி கிடப்பவர்களையும், துராஷாவசேன எப்படியாவது இவர்களும் கடைந்தேற மாட்டார்களா என்கிற நப்பாசைக்கு வசப்பட்டு, துராசைக்கு வசப்பட்டு, பதி அவர்களையும் முன்னோர் சென்ற வழியில் நயன் நடத்தி செல்ல விரும்புபவராய், ஸ்வே தனது, தோகே தாய்ப்பாலையும், தாய்ப்பாலை உணவாக கொள்ளும் சிறு குழந்தை, ருக்னே சதி நோயிற்றிருக்கும் போது, உடம்பு சரியில்லாத இருக்கும்போது, தத் கஷாயம் அந்த குழந்தையின் நோய் தீர்வதற்காக ஏற்பட்ட கஷாயத்தை, பிபந்தி தானே அருந்தும், ஜனனி இவ அக்குழந்தையை பெற்றெடுத்த தாய் போல, தத்தத் அந்தந்த வர்ண ஆசிரம அந்தணர், அரசர், வணிகர், வேளாளர் என்ற வர்ணத்தாரும், மாணி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், துறவி என்ற ஆசிரமத்தர்களும் அனுஷ்டிக்க வேண்டியவைகளை, பிராமண, க்ஷத்ரிய, வைசிய, சூத்ர என்ற வர்ணத்தவர்களும், பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்த, சந்நியாசி என்ற ஆசிரமத்தார்களும் அனுஷ்டிக்க வேண்டியவைகளை, விதிவசகா விதிக்கும் சாஸ்திரங்களுக்கு வசப்பட்டவனாய், கிளிஷ்யசே தேவரீரே பல தர்மங்களை அனுஷ்டித்து வருகின்றனர் அல்லவா. ஸோ இதுவரையிலும் வேத பாக்கியர்களையும் வேதங்களுக்கு கோணலான பொருள் உரைத்தவர்களையும் மறுத்தருளி, வேதம் ஸ்வயம் பிரமாணம் என்று கூறி, ஸ்மிருதி இதிகாச புராணங்களில், சாத்வீகமான புராணங்களில் வேத பொருளை விளக்க வந்தவை என்றும், இதனால் எம்பெருமான் ஒருவரே எல்லாரை விட மேலானவர் என்றும், சர்வ ஜகத்துக்கும் இவரே காரணம் என்றும், அப்படியே பிரத்யும்ன, சங்கர்ஷ்ண, அனிருத்த வியூகங்களையும் காட்டி, இனி அந்த கல்யாண குணங்களின் கலங்கள் வழிவதை போன்ற திவ்ய அவதாரங்களை அனுபவிக்கப் போகிறார். சம்சாரக் கடலில் மூழ்கி வருபவர்களை கரையேற்றுவதற்காக பகவான் இந்த அவதாரங்களை செய்கிறார் என்பதை இந்த ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கிறார். சம்சார பந்தத்தில் மூழ்கி இருப்பவர்களை கை தூக்கி விடுவதற்காக தானும் குதிக்கிறான். அந்த சம்சார சாகரத்தில் அவதாரம் எடுக்கிறான். ஹிதபரே அபி யத் பத்ரம் தன்ம ஆசுவ என்று நாங்கள் கேட்காமல் இருக்கும் போது கூட தேவரீர் ஹிதத்தையே அருளுகிறேன், எங்களுக்கு நன்மையே அருளுகிறேன். யாச்சிதோப்பி சதா பக்தை நாகிதம் காரையேத் ஹரிகி என்று மகரிஷி காட்டுகிறார். தனக்கு நன்மையை பயக்காததும் துஷ்கர்ம வெள்ளத்தில் மூழ்கி வரும் சேத்தனர்களை கரையேற்றுவதற்காகத்தான் அவதாரங்கள். அவதாரம்னா மேலிருந்து குதிப்பதுன்னு அர்த்தம். குதிக்கிறான். அபி கஷ்டித் முமுட்சு குஸ்யாத் என்றல்லவோ பகவானின் திருவுள்ளம் இருப்பது. துராவசேன, துராஷாவசேன, துர ஆசை, நப்பாசை. எம்பெருமானுக்கு இப்படி துராசை வரலாமா என்று சந்தேகப்பட வேண்டாம், என்று கேள்வி கேட்க வேண்டாம். எத்தனை கல்ப கோடி காலங்கள் சென்றன, மில்லியன்ஸ் ஆஃப் பர்த். எத்தனை முறை பகவான் அவதாரம் செய்தார். ஏதாவது துளியாவது நல்ல பயன் வந்துதா? யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் பகவானை ஆசிரயித்து ஓய்வு பெறுகின்றனர். இதை காணும்போது இது துராசையாகத்தான் இருக்கிறதுன்னு பட்டருடைய திருவுள்ளம்.
எவ்வளோ அவதாரம் எடுக்கிறார், எவ்வளோ அம்சம் எடுக்கிறார், எவ்வளோ ஆன்றோர்களாகவும் ஆச்சாரியர்களாகவும் ஆவேச அவதாரம் எடுக்கிறார். அவர்களுடைய அம்சத்தை இவர்களுக்கு தந்து காப்பாற்ற வேண்டும் என்று பாடுபடுகிறார். அப்படியும் மக்கள் இன்னும் அதிலேயே மாட்டின்னு இருக்கா சம்சார சாகரத்தை. அதனால் இது துராசை என்கிறார் பட்டர். உத்தரார்த்தம் இதுக்கு திருஷ்டாந்தம் என்னென்னா, உதாரணம், தாய்ப்பால் குடிக்கும் சிறு குழந்தைக்கு ஏதாவது ஜுவரம், மாந்தம், சளி அப்படின்னு வந்தால் சூர்ணம் அல்லது கசப்பு மாத்திரைகள், மருந்துகள் கொடுப்பார்கள். அது கசப்பாகவோ காரமாகவோ இருந்தால் குழந்தை வாந்தி எடுத்துரும், உட்கொள்ளாது, வெளியே கக்கிவிடும். அதற்காக அந்த மருந்தை அதை தாயார் சாப்பிடுவாள். அந்த மருந்து அவள் உடலில் ஊறி அவளது தாய்ப்பாலை உட்கொள்ளும் போது குழந்தை வயிற்று சென்று சிசுவின் நோயை குணப்படுத்தும். அதே போல உலகினர் யாவருக்கும் இவன் அன்னையாகி அத்தனாகி ஆளும் எம்பினானுமாய் என்று தமிழ் வேதம் அருளியபடி, மாதா பிதா பிராதா நிவாசகா சரணம் சுகுர் கதிர் நாராயணகா என்று ஸ்ருதி வாக்கியம் தெரிவித்தபடி உலகினர் எல்லாருக்கும் தாயானவன் அந்த பகவான். அந்தந்த வர்ணாசிரம தர்மங்களை தான் அனுஷ்டித்து காட்டி அந்த நிலைக்கு ஏற்ப அந்தனர், அரசர், வணிகர், வேளாளர், மாணி, குடும்பஸ்தன், துறவி முதலான வர்ண ஆசிரமங்களையாம் நீயே மேற்கொள்கிறாய் ரங்கராஜா. ஏனோ இந்த கிளேசம் தேவரீருக்கு, ஏன் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம், ஏன் இவ்வளோ பாடுபடுறீர்? ஸ்ரீ பராசர பட்டர் அடிப்பிடிக்கிறார். அதாவது அவர்கிட்ட ஹி டேக்ஸ் பிட்டி. ஏன்பா உனக்கு இவ்வளோ கஷ்டம்? நாங்கள் பாட்டுக்கு துன்பப்பட்டு இருக்கட்டமே, எதுக்காக உங்க இவ்வளவு பரிவு உனக்கு என்று கேட்கிறார். இப்பவும் இவ்விதமான அவதாரம் அனந்த பிரம்மாண்டங்களில் எங்காவது ஒரு மூலையில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால தான் கிளிஷியஸே அப்படின்னு ப்ரெசன்ட் டென்ஸில் போடுறார். இன்னும் அவதாரம் எடுக்கிறாய் தேவரீரே, பல தர்மங்களை அனுஷ்டித்து வருகிறீர் அல்லவா? இன்னும் கண்ணனை தெரிவிக்கிறார். நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன நானவாப்தம் அவாப்தவ்யம் வர்த்த ஏவச்ச கர்மணி யதிஹ்யஹம் நவர்த்தேயம் ஜாத்து கர்மண்யதந்திரிதः மம வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசः. 3வது சாப்டரில் 22, 23வது ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார் கண்ணன். எனக்கு கர்ம பந்தம்லாம் கிடையாது, ஆனால் நான் அவதாரம் எடுக்கிறேன் என்று தெரிவிக்கிறார். பிதுரு வச்சன நிர்தேசாத் ஸ்ரீமத் ராமாயண ஸ்ரீசூக்தி. அத்தனையும் இங்கு பட்டருக்கு திருவுள்ளம். அடியேன் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.